ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி இந்த நாளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை ரிஷபராசினியர்கள் வந்து சந்திக்க போகிறாங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான சக்தி வாய்ந்த ஒரு நாள். பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே பித்ருக்களை வழிபாடு செய்வதற்குரிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது வரக்கூடிய ஆடி அமாவாசை ரொம்ப நல்ல நாள். ஸோ பித்ருக்களுக்கு நீங்கள் தர்ப்பணங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செய்யுங்க. யாரெல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய நிலையில் இருக்கீங்களோ அவங்களாம் தவறாமல் வந்து செய்யுங்க. ஏன்னா பித்ருக்களுடைய ஆத்மாவை நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்மளையும் அவங்க நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக வச்சுப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். அதனால தான் காலங்காலமாக இந்த அமாவாசை நாட்களில் முன்னோர்களை வழிபாடுகள் வந்து செய்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த அமாவாசையில் யாருக்காக வழிபாடுகள் செய்ய போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பார்த்திங்கன்னா இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் 17க்கு அப்புறமா நிறைய விஷயங்களில் மாற்றங்களை ரிஷபராசினியர்களே சந்திக்க போகிறீங்க. அது என்ன அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். ரிஷபராசினியர்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்களானது உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்குற வகையில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு அமர்ந்திருக்கிறார் அப்படின்றதுனால கவலையே படாதீங்க. உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு பணம் கிடைக்கும். அதே மாதிரி எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, புதுசாக தொழில் வாய்ப்பு அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ இந்த காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேலை மற்றும் தொழில் இது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன்னா ஒரு நபர் வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு வேலை இருக்கணும், இல்லைனா அவங்க ஏதாவது ஒரு தொழில் செய்யணும். அப்போ தான் அதுக்கான இன்கம் வந்து கிடைக்கும். அதை வச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து அவங்களால கொண்டு போக முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரம் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே நல்லா இருக்குது. சொல்லப்போனால் எல்லா வகையிலையுமே உங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும். அதே நேரம் அலுவலக ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா ஆஃபீஸில் போய் வேலை செய்யக்கூடியவங்களாம் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப நாளாக வந்து இந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒன்று ப்ரொமோஷன், இல்லைன்னா சேலரியோட இன்க்ரிமெண்ட். இது ரெண்டும் தான் வந்து ஆஃபீஸ்க்கு போய் வேலை செய்யக்கூடியவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். அந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாமே இப்போ உங்களுக்கு தடை இல்லாமல் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பொருளாதாரம், ஸோ நல்ல வேலை இருக்குது, நல்ல தொழில் இருக்குது, அதனால் உங்களுக்கு நல்ல லாபமும் வந்து கிடைக்க போகுது அப்படின்றப்போ பண விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி முதலீடுகள், நீங்கள் எந்த வகையில் முதலீடுகள் செய்கிறீங்க, எதில் முதலீடுகள் செய்கிறீங்களோ அதில் எதிர்பார்த்ததை விடவே உங்களுக்கு நல்ல வருமானம் வந்து கிடைக்கும். அதனால் தைரியமாக துணிஞ்சு நீங்கள் வந்து செய்யலாங்க. மேலும் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த கடன் அப்படின்ற ஒன்று இருக்கத்தான் செய்யும். அந்த கடன் வந்து எப்போ முடியும் அப்படின்றது தான் வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அந்த கடன் கூட இப்போ வந்து முடிய போகுதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தூக்கி சுமக்கக்கூடிய அளவுக்கு தான் சுமை அப்படின்றது இருக்கணும். அளவுக்கு அதிகமான சுமை வச்சுட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பாரம் தாங்கவே தாங்காது. அதனால் உங்களால் என்ன முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி கடன் வாங்கிக்கோங்க. அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்ய வேண்டாம். அது வந்து உங்களுக்கு ஆபத்தானதாக போய் முடிஞ்சிடும். இப்போது பழைய கடன்களை நீங்கள் அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணலாம். நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக வந்து வெற்றியும் வந்து கிடைக்கும். அதனால் முயற்சி பண்ணுங்கள். எந்த முயற்சியுமே எடுக்காமல் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக வந்து முட்டாள்தனம் தாங்க. அதனால் நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஒன்று வியாபாரம் செய்யுங்க, இல்லைனா தொழில் செய்யுங்க. ஏதோ ஒன்று உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஸோ இப்படி எல்லா வகையிலையுமே உங்களுக்கு நல்ல விஷயங்களாக இருக்கும் பொழுது குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் எதுவுமே நடந்திருக்காது, தள்ளி போயிட்டே தான் இருந்திருக்கும். ஸோ இப்போது ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகளானது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபு
இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய உறவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறவு. அந்த உறவுகளுக்குள்ள சந்தோஷம் இருந்துச்சு அப்படின்னா தான், அந்த குடும்பமே வந்து சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது, இப்போ அந்யோன்யம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் இந்த டைமில உங்களுக்கு பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்டா இருக்கட்டும், ரிலேஷனுடைய சப்போர்ட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து கிடைக்கும். இவங்களுடைய சப்போர்ட்டு தான் உங்களுடைய மனசுக்கு வந்து நிம்மதிய வந்து கொடுக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா வந்து உங்கள வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு டைமிங்கா இது வந்து கண்டிப்பா இருக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்பவே நல்லா இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இருந்தாலுமே கூட உணவு விஷயம் அப்படிங்கும்போது கவனமா இருக்கணும். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? என்ன வேலை செய்றீங்க? அப்படின்றத பொறுத்து உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்ன எது சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டா போதும் அப்படின்ற மாரி நீங்க சாப்பிடாம, இதுதான் சாப்பிடணும் அப்படின்ற மாரி நீங்க சாப்பிட்டீங்க, கவனம் செலுத்துங்க. ஏன்னா ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. ஆரோக்கியம் வந்து சரியில்ல அப்படின்னா, கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால வந்து அடுத்து வந்து சரியா செய்ய முடியாம போயிடும். அதனால ஆரோக்கியத்த நல்லபடியா பார்த்துக்கோங்க. இதே கல்வி பயிலக்கூடிய மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னா, கல்வியில கண்டிப்பா கவனம் இருக்கணுங்க. அதே மாரி கடினமான உழைப்பு இருக்கணும். உழைப்பு இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்ட வந்து எதிர்பார்க்க முடியும். அப்பதான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்படின்னா, நல்லா படிச்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். ஸோ முயற்சி எதுவுமே பண்ணாம எதையும் ரிசல்ட்ட எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ இந்த காலகட்டங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரங்க பொறுமையோடு இருங்க. அளவுக்கு அதிகமான சுமைகள சுமக்காதீங்க. ஸோ இந்த டைம் உங்களுக்கு கூடுதலான நன்மைகள் வந்து கிடைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பொறுமைய சோதிக்கிற மாரி நெறைய விஷயங்கள் வந்து நடக்கும். இது வந்து எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய விஷயமா தான் உங்களுக்கு வந்து தெரியும். இருந்தாலுமே கூட, உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஸோ ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஏற்படக்கூடிய கிரக நிலைகள் தான் இந்த மாதிரியான மாற்றங்களுக்கு வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு மாற்றம் வந்து கிடைக்க போகுது. ரிஷபராசி நேயர்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னவா ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் எல்லாருக்குமே வந்து சரியாக போகுதா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு சனீஸ்வர பகவான் லாப வீட்டில் இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ லாப வீட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நிறைய லாபங்களை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. கட்டாயமாக வந்து உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. நம்பிக்கை வந்து உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் வந்து வாழ்க்கை வந்து அழகாக மாறும். அதனால் முதல்ல நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. நம்மளால் எதுவுமே முடியாது அப்படின்ற அந்த நெகட்டிவான தாட்டை முதல்ல தூக்கி எறிங்க. எல்லாமே சரி பண்ண முடியும், நம்மளால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், நாமளும் வந்து நல்லபடியாக மாறுவோம் வருவோம் அப்படின்ற நம்பிக்கையை உங்களுக்குள்ளே வந்து விதைச்சிக்கோங்க. அந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் உணர்ந்து செயல்படுங்க. எது செஞ்சாலும் சரிங்க, அதில் முதல்ல நம்பிக்கையோடு வந்து செயல்படுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். பொதுவாக சனி பகவான் லாப வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ரொம்ப நல்ல காலம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த டைமில் நிறைய பேர்த்தால உங்களுக்கு உதவி கிடைக்கும். நிறைய பேர் அதாவது பழைய சிநேகிதர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் கூட இப்போ வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் பார்த்துருக்க கூட மாட்டீங்க அவங்கள. ரொம்ப நாளுக்கு அப்புறமா பார்க்குற மாதிரி. ஸோ சூழ்நிலைகள் எல்லாமே வந்து மாறும். எதை என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சதை மட்டும் வந்து பகிர்ந்துக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. சனி பகவான் சாதகமாக இருக்கார் அப்படின்றதுனால பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. அதுக்காக நம்ம மற்ற விஷயங்களை எல்லாம் வந்து செய்யாமல் இருக்க முடியாது. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு லாப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்றதுனால இது வரைக்கும் தடைப்பட்டு போன எல்லா வேலைகளையும் இனி பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு உதவியாக இருப்பார். ஸோ அவருடைய உதவியால் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே வந்து அடுத்தடுத்து வந்து சக்ஸஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சொல்லப்போனால் இந்த மாதிரியான வாய்ப்பு இது வரைக்கும் வந்து கிடைக்கல, இதுக்காக தான் நான் வந்து காத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிலையானது வந்து மாறப்போகுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா கிரக நிலைகளுமே வந்து சப்போர்ட்டிவாக இருக்குங்க. ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். 11 கூடிய சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாரு. ஸோ வக்ரம் பெற்ற சனி உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை தான் அள்ளி அள்ளி வந்து கொடுக்க போகிறாரு. ஸோ சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் உங்களை தடுக்கிறதுக்கு எந்த கிரகமும் வந்து முடியவே முடியாதுங்க. சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி களத்திரக்காரகன் 2ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்றதுனால உங்களுடைய மனைவி மூலமாக உங்களுக்கு பெருவாரியான பணவரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்று இருக்கிறாரு. அதனால் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படும். சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கும் பொழுது அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் மதிப்பு, மரியாதை இதுவும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கார் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, பெருசாக வாகனம் வாங்குறீங்க, எது வாங்கணுன்னாலும் யோகம் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். சொல்லப்போனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் அவங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்கள் வந்து கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ அதுவே அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி தான். இப்போது அந்த அங்கீகாரம் வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் நிச்சயமாக வந்து வெற்றி அடைவீங்க. அதுவும் குறிப்பாக விளையாட்டு வீரர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து வெற்றி இருக்குங்க. ஸோ தயங்காமல் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் கலந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பதவியில் நல்ல ஒரு யோகம் கிடைக்கும். ஸோ பேச்சு வன்மையும் உங்களுக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ 4 பேர் மத்தியில் நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு சபையில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் உங்களுக்கு வந்து மதிப்பே வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் உங்களுடைய பேச்சை யாரும் வந்து பொருட்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிலம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிலம் வாங்க முடியும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலவீனங்கள் என்ன அப்படின்றத முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பலவீனங்களை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதை சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே எல்லா நன்மைகளும் உங்களை வந்து சேர்ந்துடும். மேலும் இந்த காலகட்டங்களில் 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. ஆனால் குரு பார்த்திங்கன்னா மறைந்து இருக்கிறாரு. ஸோ மறைந்த குரு உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தான் கொடுக்க போகிறாரு. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. ஸோ கவனமாக இந்த விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னா தங்கம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஒரு கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நெட்வொர்க்கிங்கு, டிப்ஸ் கொடுக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே வந்து கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்கிறாரு. அதனால் தேவையில்லாத கற்பனைகள் எல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லது கிடையாது. குறிப்பாக அந்த டைமில் தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் ஆரோக்கிய ரீதியாக நல்ல ஆலோசனைகளை பெறது ரொம்ப நல்லது. மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடுகள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகப்பெருமான வழிபாடுகள் செய்துட்டு வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தை கொடுக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் சஷ்டி படிக்கிறது, கந்தகவசம் படிக்கிறது, சுப்பிரமணிய புஜங்கம் இது எல்லாமே நீங்கள் வந்து படிங்க. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். அப்படி செய்யும் பொழுது சகல விதமான முன்னேற்றங்களை முருகப்பெருமான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அள்ளி கொடுப்பாருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சத்ரு சம்ஹார யோகமும் வந்து செய்துக்கோங்க. இது வந்து செய்ய முடியறவங்க செஞ்சுக்கோங்க. எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா எப்போதுமே முருகா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். முருகன் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க இல்லை முருக பக்தர்கள் யாராவது இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பிக்கையோடு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமே வந்து சிவப்பு பச்சை தாங்க. ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. மேலும் இந்த காலகட்டங்கள் நீங்கள் முருகர் வழிபாடு செய்யலாம், லக்ஷ்மி வழிபாடு செய்யலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் வரலட்சுமி விரதம் வருது. ஸோ அந்த டைமில் வரலட்சுமி விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யுங்க. ரொம்ப நல்லது. இந்த பதிவில் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.